மெயினீஸை டிப்பாக தாங்க யூஸ் பண்ணோம். ஆனால் நிறைய பேர் மெயின் கோர்ஸ்க்கு ஈக்குவலாக அதை டிப் பண்ணி ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் வெளியில் கிடைக்கிற மெயினீஸ் கண்டிப்பாக ஹெல்தி இல்லை. வீட்டில் ஒரு ஹெல்தியான எக்லெஸ் மெயினீஸ், ஒரு பேஸ் மெயினீஸை வச்சு 2 ஃப்ளேவர்ஸ் கூட நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இதுக்கப்புறம் யாராச்சும் மைனீஸ் ஹெல்தி இல்லைன்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 முந்திரி 10 பாதாமை பவுலுக்கு ஆட் பண்ணிவிட்டு சூடான தண்ணியில் 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு பாதாமோட ஸ்கின்லாம் பீல் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 60 கிராம் அளவுக்கு பன்னீர், 4 பல்லு பூண்டு, அரை லெமன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் திக்கான தயிர் ஆட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிம்பிளான மைனீஸ் ரெடி. அதில் ஒரு போர்ஷன் மிக்சர் ஜார்லேயே இருக்கட்டும். அது கூட 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தியும் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான தந்தூரி மயோ ரெடி. நெக்ஸ்ட் என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஃப்ளேவர்ஃபுல்லான மின்ட் மயோ. இதுக்கு 4 ஸ்டாண்ட் அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகா சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா கிரைண்ட்